வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து ரோப்ளாக்ஸில் ஜுஜுட்சு ஷைனிகன்ஸ் ஒரு ஃபைட்டிங் கேம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ விளையாட வந்திருக்கேன். இந்த கேம் வந்து ரொம்ப ஃபைட் இன்டென்ஸாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், என்டர்டைமிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் ப்ரைவேட் சர்வர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதில் நாங்கள் இப்போ வந்து எங்களுக்குள்ளே வச்சுக்கின்னு ஒரு சின்ன டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அந்த கேமுக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருன்னு பார்க்கலாம். ஜஸ்வந்துக்கும் சுதாக்கும் வச்சுக்கலாமா? சுதா வந்து இந்த டார்க் ப்ளூ ரெட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவதாரு அவன். அதுக்கப்புறம் பிளாக்கு எல்லோ போட்டிருக்கான் வந்து ஜஸ்வந்த். இவங்க ரெண்டு சண்டை கூட நினச்சேன், பார்த்தா ஜஸ்வந்த் பையன் வந்து சாப்பிட்டு நின்றுருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு கைலாஸ்க்கும் சுதாவுக்கும் வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்கிறேன் மேட்ச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் யார் சண்டை வச்சு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் அரேஞ்ச் பண்ணோம், எல்லோரும் ரெடி ஃபஸ்ட்டாக சொல்லிக்கினேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வெளில போடான்னு. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, மிச்சம் யாராவது இருந்தாங்கன்னா போய் அடி பண்ணலாம், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் சண்டை போடுறது. அதனால தான் எல்லோரும் வெளில போங்க, அவங்க மட்டும் நடக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் தான் ரெஃபரிங் காய்ஸ். அதனால சுற்றி பார்த்து யார் பயங்கரமாக சண்டை போடுறாங்களோ அது வீடியோ எடுத்து பயங்கரமாக எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டைலஸு சுதர்சன் தவளை வச்சு பிடிச்சி காக்கா வச்சு தூக்கி சொல்லிட்டு மொயில தூக்கி விட்டாங்க ஐஸ். அதை பார்த்து கைலாஸ் மறந்து அவன் பெட் ஃப்ளோர் தூக்கி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான். கைலாஸ் வந்து விச்சோசை யூஸ் பண்ணுறான், அப்புறம் சுதர்சன் வந்து மெகுமி யூஸ் பண்ணுறான். இவங்க ரெண்டு பேரும் வந்து சரியான ஃபைட் போகுது. கைலாஸ் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல, லைஃப் வந்து குறைஞ்சிச்சு. ஆனால் யாராச்சும் பண்ணுறது தெரியல, எனக்கு தெரிஞ்சு என்ன தப்படா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூரமாக போயிட்டேன். ஏன்னா இந்த ரெண்டு பசங்க வந்து அவங்கள வச்சுக்காம என்ன வச்சுருக்காங்க, வெறியாகுது கைஸ். இவங்க நிபுண் பண்ணிட்டு பார்த்து கைலாசம் ஒன்று இருக்கான்னு தெரியல, அப்படின்னு ஒரு பிளாக் டேஷ் வச்சு அவனை போய் சுதர்சன் கைக்கு மேலே வச்சான். எனக்கு ஃபைட் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வராதுனால எனக்கு வாய்ப்பு வந்து ஆச்சுனாக்கா அதே மாதிரி கொஞ்சம் லேக் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வைஃபை சரியில்லை, அதனால தான் மொபைல் நெட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அது போதுங்க என்ன பண்ணுறது. சரி, இப்போ இருங்க, நான் வந்து பறந்துங்கன்னே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். எங்கே அது ஒரு ஃப்ளைட்டு. இது வந்து ஏன் ப்ரைவேட் சர்வர்னால எனக்கு வந்து சில அட்மிட் பவர்ஸ் இருக்கும். அட்மிட் பவர்ஸ் கேம் 300 பவர்ஸ் அது இருக்கு அவங்ககிட்ட. அதனால என்னால் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்க முடியும். ரெண்டு பேருக்கும் ஒரே ஹெல்த்து, எல்லா ஹெல்த்தில் இருக்காங்க. யார் ஜெயிப்பான்னு தெரியல. ஆனால் கைலாஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் போகுது. சுதர்சன் என்ன தான் நாய் முயல் விட்டு அடிக்க பார்த்தாலும் என் ஃபோன் லேக் அடிச்சு அது உங்களுக்கு சரியாக காமிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது, சரிங்க கைஸ். அதே மாதிரி கைலாஸ் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு சுதர்சன் ஆரஞ்சு எழுதி தள்ளிட்டான். எனக்கு தெரிஞ்சு கைலாஸ் டாமினேட் பண்ணிட்டே போகிறான் கைஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு கைலாஸை ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்க போது எவனோ ஒருத்தர் சதி பண்ணுறான்னு நினைக்கிறேன் கைஸ். பின்னாடி எவனோ ஒருத்தன் வந்து இந்த மேட்ச் குழப்பி விடுவான்னு அப்படியே தோணினே இருந்துச்சு எனக்கு. கடைசியில் பார்த்தா அது நிஜமாக எவனோ சொதுக்கி விட்டான். அது யாருன்னா ஜஸ்வந்த் உள்ளே பூந்து சுதர்சன் ஆச்சு தோற்றிட்டு சுதர்சனுக்கு வந்து டைம் கொடுத்துறான். அதனால சுதர்சன் வந்து லைஃப் வச்சுட்டு கைலாஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாருங்க கைஸ், அப்படியே பறவைத்துக்கு சொல்லிட்டுறான். கைலாஸ் இப்போ அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். என் ஃபோன் பயங்கரமாக லேக் அடிக்காது, எனக்கே தெரியுது. நான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், ஏன்னா என் ஃபோன் பயங்கரமாக லேக் அடிக்குது. நெட் லேக், அது வேறு நெட் லேக், ஃபோன் லேக் இல்லை, நெட்ஒர்க் சரியாக கிடைக்கல கைஸ். யானை தூக்கி சொல்கிறான். சுதர்சன் வந்து இப்போ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 3 பேரா மாதிரி கைலாஸ் தூக்கி சொல்லிட்டுறான். அதே மாதிரி ஏதோ பாம்பு தூக்கி சொல்லிட்டுறாங்க கைஸ். அவன் தப்பாக்குதுண்ணா, பாம்பு வச்சு மண்ணு வீடு பெருகின்னு இருக்காங்க கைஸ். கீழே வந்து மண்ணு யானை தூக்கி சொல்லிட்டுறான். கைலாஸ் அதான் கைலாஸ் செத்து போயிட்டான். அவன் செத்துட்டான்டா, சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு வாய் வேறு கலர ஆரம்பிச்சிச்சு சண்டே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆனால் வந்து சரியான மேட்ச் கைஸ். பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. ஜஸ்வந்த் மட்டும் போலியோ இந்த கற்பாடு கைலாசா ஜெயிச்சிருப்பான். சரி, டிங் 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 டிங். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது சுதர்சன். அடுத்த மேட்ச் யாருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த மேட்ச் வந்து இருங்க, கைலாஸ் இருக்கிற அவுட்டு ஹீலா. டேய், இந்த கீழே ஒரு பார் திட்டு பார்த்தீங்களா கைஸ்? அது பார் ஃபுல்லானதுக்கப்புறம் அவைக்கினிங்னு வரும். அது குத்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தும் ரீச் ஆகும். இந்த மூவ் செட்ஸோட அடுத்த பர்ஸும் உங்கள் நெக்ஸ்ட் லெவலும் உங்களை யூஸ் பண்ண முடியும். டேய் நிறுத்துங்கடா, போதும்டா நிறுத்துங்கடா. டேய் நிறுத்துறா. ஒரு மனுஷன் கைஸ் பாருங்க கைஸ், எவ்வளோ தான் கைஸ் நான் சொல்கிறது. ஒரு மனுஷன் கத்தாமல் எவ்வளோ கத்தாக்குறாங்க பார்த்தீங்களா கைஸ்? இருங்க கைஸ், எல்லோரும் ஹீல் பண்ணியே விட்றேன். அப்போ அச்சுக்கணும், ஏன் எல்லாருக்கும் எழுத்து போக மாட்டேன்னு சொல்லி கவலை பண்ணிப்பாங்க. கையில் ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஜஸ்வந்த் போயிட்டாங்க, எல்லாரும் பண்ண ஒன்று இருக்காங்க. அவனை என்ன பண்ணுறதுனே தெரில.
ஐயோ இருங்க கைஸ், வெறுப்பேற்றினுக்காங்க எல்லோரும் ஹீல் பண்ணி ஜஸ்வந்த் ஐடியா இப்போடா ஓரமாக போடாடி வெறுப்பேற்றாதப்போ. இப்போ வந்து செகண்ட் மேட்ச் வந்து கௌஷிக்கும் என் தம்பிக்கும் அதுக்கப்புறம் ஜஸ்வந்துக்கும் சண்டை. கௌஷிக் வந்து யூட்டா யூஸ் பண்ணுறான், அதே மாதிரி ஜஸ்வந்த் வந்து கோஜோ யூஸ் பண்ணுறான். நான் வந்து யூஜி யூஸ் பண்ணுறேன். அவன் கேக் பண்ணால் சுக்குனாவை மாறிடுவேன். சரி, இப்போ இந்த ஃபைட்டில் வந்து யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இந்த ஃபைட்டில் வந்து 2 குள்ளனுங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, லெட் மீ கவுண்ட். நான் இப்போ வந்து என்ன போகிறேன், என்ன முடிச்சதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இப்போ யார் கைஸ், உங்களுக்கு யார் கைஸ் ஜெயிப்பாங்கன்னு தோன்றுறது? கௌஷிகா யஸ்வந்தா 2 பேர்ல யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணி முடிச்சேன் எடுத்தோடனே ஒரு ஃப்ரெண்ட் ஆஸ் அடிச்சு போகிறான்னு பார்த்தா நான் குறி வச்சா ஒரு இளவும் உழுவாது. அடிக்கிறான். அதே மாதிரி ஜஸ்வந்த் எதுவும் பண்ண மாட்டேறான், பாட்டு ஓடிங்க இருக்கான். சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ண வரல எனக்கு, நான் இதில் பாட்டு போட்டு விட்டுறேன் கைஸ். ஐயோ செகண்ட் ரவுண்ட் முடிவில் ஜெயிச்சது கௌஷிக். உங்களுக்கு எப்படி அவன் ஜெயிச்சான்னு சொல்லி டவுட் இருக்கும். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் வந்து ரொம்ப டெக்ஸ்ட் பண்ணிக்கினே இருந்தேன்னா, அதனால் உங்களுக்கு வந்து அங்கங்கே ஃபைட் சீன், முக்கியமான ஃபைட் சீன்லாம் கிடைக்கல. மன்னிச்சிருங்க, அது என் தப்பு தான். ஆனால் அடுத்த ஃபைட் உங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க காய்ஸ். கண்டிப்பாக நான் எடிட் தரம் பண்ணியிருக்கேன். நான் எடிட் பண்ணவனுக்கு தெரியாத எந்த ஃபைட் நல்லா இருக்கும்ன்ட்டு. அதனால் இந்த ஃபைட் வந்து கைலாஸ் ஜஸ்வந்த், இந்த ஃபைட்டில் கைலாஸ் வந்து திருப்பி முளைச்சி வருவானா, இல்லை ஜஸ்வந்த் வந்து தோக்க அடிச்சுட்டு ஜஸ்வந்த் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போவானா? இவங்க 2 பேருக்கும் சரியான ஃபைட் போய்ட்டுருக்கு கைஸ். 2 பேரும் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கைலாஸ் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ரொம்ப வந்து எழுத்து குறைச்சிட்டான். இவங்க வந்து தரமான ஒரு பாட்டு போட்டு விட்டாதான் இந்த ஃபைட்டை ரொம்ப இன்டென்ஸாக. கைலாஸ் என் தொண்டை ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கு கோல்டு. அதனால என் வாய்ஸ் உங்களுக்கு சரியாக கேட்காதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கா கோ கா இந்த மாதிரி கேட்கும். அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், ஏன்னா எனக்கு கோல்டு, என்ன பண்ணுறது. சரி, அடுத்த ஃபைட்டு யாருக்குண்ணா, சுதாக்கும் யஸ்வந்த்க்கும். இந்த ஃபைட்டில் யஸ்வந்த் அவன் கம்பேக் கொடுப்பானா, இல்லை சுதா அவன் தோக்க அடிச்சு 2 ரவுண்ட் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போவானா? யார் ஜெயிப்பான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க வாய்ஸ். ஸ்டார்டிங்லேயே சுதர்சன் வந்து தவாலி விட்டு அடிச்சு பாய் விட்டு தூக்கி போயிட்டுனா, இந்த இடத்துல நான் சொல்றது உங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். அதனால் பாட்டு போட்டு விட்டுறேன். போட்டது மட்டும் இல்லாமல் மொஹராவை சமன் பண்ணிடுறோம். போட்டாங்க போன டொமைன்லே வந்து சுதர்சன் 2ஆ போந்து கிடக்குறான். ஜஸ்வந்த் ஜெயிச்சுட்டு கெத்தா வந்து நிற்கிறான். இந்த வீடியோ முடியுது. பாய் காய்.